வணக்கம். வெட்டிக்காடு சில்லத்தூர் என்பது அரசியலுக்கும் அதிகாரத்திற்கும் பேர் போன ஊர். இந்த பகுதியில் ஆண்டாண்டு காலமாக அரசியலில் கோல் ஊற்றி பல ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்தவர்கள். அந்த மண்ணிலிருந்து பேசுறது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு. முதல்ல நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் முதலமைச்சரானால் என்ன செய்வார் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அதிகாரத்திற்கு முதலமைச்சராக உட்காரும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை டாஸ்மாக் கடைகளும் இழுத்து மூடப்படும். இது முதல் கையெழுத்து. பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கப்படும். போதைப் பொருள் இல்லாத ஒரு சமூகமாக படைக்கணும். இது விவசாய பணி, அரசு பணி, விவசாயம், வாழ்வியல், இது எல்லாமே நாங்க அரசு பணியா கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அரசு வேலை, மாதம் 25,000 ரூபாய் அடிப்படை சம்பளம், படிச்சவன் படிக்காதவங்க அத்தனை பேருக்கு வேலை. இனி படிக்காதவர்களே இல்லை என்கிற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. இவ்வளோ கனவுகளை சுமந்து இது சொல்லிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட 486 பக்கம் சொல்ல முடியாது, 3 நாள் ஆகி போயிடும். அதனால சுருக்கமாக சில விஷயத்தை மட்டும் சொல்றேன். மருத்துவம், கல்வி, தூய குடிநீர், இது 3 தரமான சாதனம். இங்க கொடுக்குற தரம்லாம் கிடையாது. இப்போ இவங்க கொடுக்குறது இலவசம் தானே, நீங்க என்ன இலவசம்னு சொல்லுவீங்க. இந்த தரம் கிடையாது, உலக தரத்திற்கு, ஆக சிறந்த உலக தரத்திற்கு கொடுக்கப்படும். இது 3 இலவசமா உலக தரத்திற்கு கொடுக்கப்படும். இதெல்லாம் நாங்க சொல்றோங்க. இந்த திராவிட பண்டிகள் இருக்குல்ல, 3 கட்சி, 3மே திராவிட பண்டி தான். திமுக, அண்ணா திமுக, இந்த ஒருத்தர் வந்திருக்காருல கடைசியா தற்கூரி தாவேகா, இது 3மே ஒரே குட்டையில் ஊர்ன மட்டை தான். இவர் 1000 ரூபாய் பாரா, அவர் 2000 ரூபாய் பாரா, இன்னொருத்தர் 2500 ரூபாய் பாரா. ஒருத்தர் 8000ங்கிறாரு, ஒருத்தர் 10,000ங்கிறாரு. ஏய், என் மக்கள் என்னடா இந்த குளிர்காலத்துல போர்வையை ஏழை விடுற மாதிரி விட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏய் பைத்தியக்கார பயிர்களா, உண்மையை சொல்லி ஓட்ட கேளுங்கடா. இது என்ன ஏழை விடுற மாதிரி என் மக்களை ஏழை விட்டு இருக்க? 10,000ங்கிறா, ஒரு 8,000மா? இவர் எப்பா, நான் என்ன சொல்றேன்னா, மொத்தமா ஏழை விட்டுருங்க இந்தியா பூரா. எப்படியா இருந்தாலும் காசுக்கு ஏழை விடணும்னு முடிவு பண்ணிய. ஒருத்தர் 2000 கொடுத்தா முந்துறாரு, ஒருத்தர் 1000 ரூபாய் கொடுத்தா பிந்துறாரு. நான் என்ன சொல்றேன், மொத்தமாக அம்பானி அதானிகிட்ட வித்துருங்க. 2 பேரும் தான் பெரிய பணக்காரன். இந்தியா, வட இந்தியாவை அதானிகிட்ட வித்துருங்க, தென் இந்தியாவை அம்பானிகிட்ட வித்துருங்க. நாங்க எதுக்கு கட்ட போறோம் முச்சந்திரன்னு? நாங்க பாட்டு எங்க வேலையை பார்க்க போறோம். இதை விட்டுட்டு மானங்கட்டு போய் தொடர்ச்சியா நம்மளும் நம்ம மாமன் நிற்கிறான், என் மச்சான் நிற்கிறான், அண்ணன் நிற்கிறான், தம்பி நிற்கிறான்னு சொல்லி 1000க்கு 2000க்கு ஓட்டை போட்டு நாடு நாசமா போய் ஊரெல்லாம் குப்பையா போய் இருக்கிற மண்ணை தின்னுட்டான், மலையை தின்னுட்டான், ஆத்தை தின்னுட்டான், குளத்தை தின்னுட்டான், ஏரியை தின்னுட்டான், வாய்க்காலை தின்னுட்டான், குட்டையை தின்னுட்டான், எல்லாத்தையும் தின்னுட்டான். இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, நம்மளை மட்டும்தான் திங்கல. இன்னும் 5 ஆண்டு குடிச்சா திண்டுவான். ஒருத்தர் இருக்க முடியாது, சுடுகாடாக்கிட்டு போயிடுவான். இந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு ஆசைப்படுறீங்களா, இல்ல பெருமை மிக்க வாழ்வை வாழணும்னு நினைக்க போறீங்களா? இதுதான் 2 விஷயம் தான். தமிழ் தேசியமா திராவிடமா? போட்டி 2 பேருக்கு தான். தமிழ் தேசியம், திராவிடம். தமிழ் தேசியம் நாங்க, திராவிட கூட்டம் அங்கிட்டு. எங்களுக்கு போட்டா தமிழ் தேசியம் விவசாயி, திராவிடம் நான் 3 கட்சி ஒன்னா வரும். 2 பேருமே விவசாயம், 2 பேருமே காசு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு விவசாயிக்கு ஓட்ட போடுங்க. ஏன் இந்த சில்லத்தூர் ஒரு வரலாறு மிக்க மண்ணுன்னு சொன்னா, நிறைய அதிகாரத்தில் இருந்திருக்கு. சில்லத்தூர் வெட்டிக்காடுங்கிறது ஆண்டாண்டு காலமா அரசியல் வரலாறு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு விவரம் தெரிஞ்சு, ஐயா கேடி, என்எஸ்டி, டிஎஸ்ஆர், இப்போ கடைசி அண்ணன் கேடி மகேஷ் கிருஷ்ணசாமி, இவ்வளவு பேரும் இந்த ஊர்ல அரசியல் சாணக்கியர்களா இருந்திருக்காங்க. இருந்து நான் என்ன கேட்கிறேன், போன தேர்தல் வரைக்கும், அதுக்கு முந்தின தேர்தல் வரைக்கும் நம்ம ஐயா வைத்திலிங்கம் சூரியனை தோக்கடிக்கணும்னு வேலை பார்த்தாரு. ஏன் உட்பட
அண்ணன் மகேஷ் கிருஷ்ணசாமியை தோக்கடிக்கணும்னு வேலை பார்த்தாரா இல்லையா? பார்த்தாரு. இப்ப ரெட்டலை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு சூரியன்ல நிற்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், எங்க ஐயா கேட்டி 45 வருஷ வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, அவருக்கு என்ன பதில் சொல்ல போறிய? எங்க பெரியப்பா எம்ஆருக்கு என்ன பதில் சொல்ல போறிய? இப்படி பல பல அரசியல் கடைசியா வந்து அண்ணன் மகேஷ், இவ்வளவு பேரும் இந்த அரசியல் களத்தில் இருந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே கேட்டுங்க, ஒரே கேட்டு போட்டாப்ல முடிஞ்சு போச்சு, அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நான் என்ன கேட்கிறேன்னா, எனக்கு எங்க சொந்தத்தினால நான் பேச வேண்டியதா இருக்கு. ஏன் எந்த மேடையில இருந்து பேச வேண்டியது பாருங்க, நாம் தமிழர் மேடையில இருந்து பேச வேண்டியதா இருக்கு. இதை பேச வேண்டியது யார்? திமுக அண்ணா திமுக பேசணும். நாம் தமிழர் கட்சியில இருந்து பேசுறேன். ஏன் பேசுறேன்னா எனக்கு வலிக்குது. ஏன்னா நான்லாம் பார்த்து வளர்ந்த எல்லாரும் மகேசன் நல்லா சின்ன பிள்ளையா இருக்கும்போது தெரியும். அவரோட அரசியல் தியாகம் கேள்விக்குறி. எங்க ஐயா கேட்டியோட அரசியல் தியாகம் கேள்விக்குறி. ஐயா எம்ஆரோட அரசியல் தியாகம் கேள்விக்குறி. இவங்களுக்கெல்லாம் இல்லாத அதிகாரம், இவங்களுக்கெல்லாம் இல்லாத வாய்ப்பு நேற்று வந்து வைத்திலிங்கம் எப்படி கிடைச்சிச்சு? யாராவது சொல்ல முடியுமா? எப்படி வந்துச்சு? இவங்க உழைச்ச உழைப்பு என்ன? நீ நேத்து வந்த நீ சீட்டு வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு போயிடுவா. அப்ப இவங்களோட அரசியல் வாழ்க்கை என்ன வருது? இதுக்காகவாது நீங்க எல்லாரும் தோக்கடிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதுக்காகவாது எங்க அண்ணன் எல்லாம் திரும்ப அரசியல் வாழ்க்கைக்கு வரணும்னா நீங்க வந்து வைத்திலிங்கத்தை தோக்கடிக்கணும், விவசாயிக்கு ஓட்டு போடணும். இது நான் பேசுறது என்னோட வழியை பேசுறேன், உண்மையை பேசுறேன், பொய்யெல்லாம் இல்ல. இது உண்மையா இல்லையா? நீ சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன், உங்கள்கிட்ட காசு இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, காசு பணம் நீங்க தனியா கட்சி ஆரம்பிச்சு நீங்க தனியா நிக்க வேண்டியதானே? நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியை கட்டி நிப்பாட்டி நிக்க வேண்டியதானே? உங்கள்கிட்ட காசு இருக்குல்ல, பணம் இருக்குல்ல, கோடி கோடியா பணம் இருக்குல்ல, அங்க நீங்க தனியா நின்ற வேண்டியதானே? இப்ப ஒட்டு மொத்தமா திமுக 9 பேர் உழைச்ச உழைப்பு, எல்லாமே 9 பேரும் இந்த தடவை எப்படியா சீட்டு கிடைச்சோம்னு வேலை பார்த்தாங்க. ஒரே கேட்டு போட்டாச்சு. இப்ப அவர் அரசியல் வாழ்க்கையை காவந்து பண்ண, அவர் குடும்பத்தை காவந்து பண்ண, அவர் சொத்தை காவந்து பண்ண இந்த கட்சிக்கு வந்தார். இவங்களை காவந்து பண்ண, இவங்க உழைச்ச உழைப்பை காவந்து பண்ண எந்த கட்சிக்கு போறது? இது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இன்னைக்கு ஜெயிச்சிடறாரு வைத்திலிங்கம், நாளைக்கு பிஜேபிக்கு போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இருக்கு? சொல்ல முடியுமா யாராவது? சொல்லுங்க. நாளைக்கு போவார், நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்லிட்டு போறேன். அடுத்த தேர்தலுக்குள்ள வைத்திலிங்கம் பிஜேபிக்கு போவார், இது சத்தியம். நான் சொல்லிட்டு போறேன். நீங்கள் விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணன் திருமுருகனை வெற்றி பெற வைங்க, எல்லாத்தையும் மாற்றுவோம். நாங்கள் வந்து பொதுவான சின்னமா நிற்கிறோம். நீங்க திமுக அண்ணா திமுக போட மாட்டீங்க, அண்ணா திமுக திமுக போட மாட்டீங்க. விவசாயி எல்லாரும் விவசாயி தான், அங்கே இருக்க எல்லாரும் விவசாயி தான். எல்லாரும் விவசாயி போடுங்க, முடிஞ்சிருச்சு. நாங்கள் அதிகாரத்துக்கு வந்துடுவோம், எங்கள் அண்ணனை நாங்கள் பார்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.